வணக்கம். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நேற்று மார்க்கெட்டில் குட்வில் கமோடிட்டிஸோட டே ட்ரேடிங் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். இந்த இடத்துல தான் நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற இந்த க்ரீன் கலர் மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இண்டிகேஷன் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் இந்த வெள்ளை கலர் கோடை விட்டு வெளியே வரல. இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் ஆர்டர் எடுத்துருக்கலாம், இல்லை எடுக்காமையும் விட்டுருக்கலாம். எடுத்திருந்தாலும் தப்பு கிடையாது. ஆனால் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்ம இந்த வீடியோ ப்ரெசன்டேஷன் போடுறதுனால கம்ப்ளீட்டாக ஓரளவு இதுக்கு மேலே போய் நின்று கொஞ்சம் ஸ்டே ஆனதுக்கு அப்புறம்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அதாவது இந்த ப்ளூ கலர் லைன் ஓரளவாவது மேலே நின்று ஸ்டே ஆகிருக்கணும். ஆனால் இந்த கேஸை பார்த்தோன்னா அடுத்ததுலேருந்து எல்லாமே ஆஷ் கலரில் மாதிரி திருப்பி ட்ராப் ஆகிடுச்சு. அதனால் இது ஒரு பெரிய வேல்யூபிள் என்ட்ரியை நம்ம கன்சிடர் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த இடத்துல நமக்கு சிக்னல் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது 7210 அப்படின்ற இடத்துல பை சிக்னல் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம். ஸ்டாப் லாஸ் நம்ம எப்போவுமே கீழே இருக்க வெள்ளை கலர் கோடை ரெஃபரன்ஸாக வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். ஸ்டார்டிங்கில் தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு பெருசாக இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ரைஸ் மூவ் ஆக இந்த ஸ்டாப் லாஸும் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸை அப்பப்போ மாடிஃபை பண்ணுற பழக்கத்தில் இருக்கணும். ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட் நல்ல ஒரு லாபத்துக்கு போயிருக்கு. ஸோ அதனால் டெலீட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு லாபத்தில் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப மிகப்பெரிய அற்புதமான லாபத்துக்கு போயிருக்கு. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முந்தா நேற்று மார்க்கெட்டில் நம்ம பார்த்தப்போ முதல்ல ஒரு 3 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகி கடைசி தான் ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிது. நம்ம லாப நஷ்டத்தை கவர் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு உள்ள நாளாக அது இருந்தது. ஆனால் நேற்று மார்க்கெட்டை பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம டே ட்ரேடிங் மெத்தடை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ். அப்படின்னா கொடுக்குறப்ப மார்க்கெட் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல லாபம் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஒரு ரீஎன்ட்ரி ஆப்ஷனும் இங்கே கிடச்சிருக்கு. அதாவது ப்ரைஸ் உள்ளே வந்துட்டு திருப்பி ரீஎன்ட்ரி ஆப்ஷனும் கிடச்சிருக்கு. அதுவும் ஓரளவு நல்ல லாபத்தில் தான் போயிருக்கு. ஸோ கண்டினியூஸாக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஆஷ் கலரில் காமிக்கிது, அதாவது சிமெண்ட் கலரில் காமிக்கிது. என்னென்னா மார்க்கெட் ரொம்ப ஹையில் இருக்குது, யோசிச்சுட்ருக்குறோம் அப்படின்றது தான் இது இண்டிகேட் பண்ணுது. இந்த இடத்துல ஒரு செல் இண்டிகேஷன் வந்திருக்கு. அதாவது கேண்டில்ஸ்டிக் கலர் மட்டும்தான் மாறி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம செல் எடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இது பச்சை கலர் கோட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க காரணத்தினால இந்த இடத்துல நம்ம செல்லிங் போகிறது கிடையாது. ஸோ மறுபடியும் பையிங்க்கு மட்டுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்ததுனால இந்த இடத்துல பாருங்கள், மறுபடியும் ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. இது ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுருப்பீங்க. ரீஎன்ட்ரி ஆப்ஷன் மறுபடியும் கிடச்சிருக்கு. அதாவது ஒரு ஈவினிங் டைமில் ரீஎன்ட்ரி ஆப்ஷன் கிடச்சிருக்கு. நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி எப்போதுமே இந்த ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாடிஃபை பண்ணுற பழக்கத்தில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஓரளவு உங்களுக்கு அக்செப்டபுள் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற நிலைமைக்கு மாறிடும். ஸோ இதையும் நான் டெலீட் பண்ணிடுறேன் உங்கள் கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக. மற்றும் இந்த என்ட்ரி பாயிண்ட்டும் சரி ஒரு அற்புதமான ப்ராஃபிட்டுக்கு போயிருக்கு. ஸோ ரொம்ப நல்ல ப்ராஃபிட்டு போயிருக்கு. இந்த இடத்துல செல் இண்டிகேஷன் உங்களால் தெரியும், இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் நேற்று மட்டும் மார்க்கெட்டில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7060 ஆரம்பித்த 7060 ஆரம்பித்த மார்க்கெட் 400 வரைக்கும் போனதுக்கப்புறம் கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 100 பாயிண்ட் மேலே போனோன்னே டெம்ட் ஆகி ப்ரைஸ் கீழே வந்துடும் அப்படின்னு நினச்சி செல் பண்ணுவாங்க. அதாவது அது வந்து ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறது, ட்ரெண்டுக்கு எதிர்த்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம சிம்பிளான டே ட்ரேடிங் மெத்தடை யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் எப்போதுமே ட்ரெண்டை விட்டு வெளியே இருந்து ட்ரேட் பண்ண மாட்டீங்க. அதாவது இன்ட்ரா டே ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது உள்ளேயே இருப்பீங்க. இப்போ பாருங்கள், இந்த செல் இண்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம ரூல் வந்து கிளியராக சொல்லுது, இந்த பச்சை கலர் கோட்டுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் தான் செல்லிங். அது மேலே இருக்கிறப்ப என்ன கொடுத்தாலும் செல்லிங் கிடையாதுன்னு மறுபடியும் இங்கே ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்த பார்ப்போம். ஸ்டாப் லாஸும் இங்கே வச்சுருப்பீங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் ஸ்டாப் லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிற பழக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் நஷ்டம் கண்டிப்பாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த என்ட்ரி பாயிண்ட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு. ஸோ நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு வேல்யூபுளாக ஒரு 3 என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு. அந்த 3 என்ட்ரி பாயிண்ட்டும் மிகப்பெரிய லாபத்துக்கு போயிருக்கு. ஸோ நம்ம சிம்பிளான டே ட்ரேடிங் மெத்தடை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கிற பெரிய அட்வான்டேஜ் இது தான். ஸோ நீங்கள் எப்போதுமே ட்ரெண்டுக்கு உள்ளேயே ட்ரேட் பண்ணுவீங்க. மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம், 2ஆம் தேதி மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா கண்டினியூஸாக முதல்ல ஒரு 2-3 தடவை ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கொடுத்து மார்க்கெட் மோசமாக இருக்கிற அன்றைக்கி மினிமம் லாஸ் இல்லை மினிமம் ப்ராஃபிட்டில் இருப்போம். மார்க்கெட் நல்லா இருக்கிற அன்றைக்கி மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன்
ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக கண்டிப்பாக நம்ம இந்த டே ட்ரேடிங் மெத்தட் நம்மளோட குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக உங்களை ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ண விடாது. ஒரு ட்ரேட் பண்ணுறப்ப ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்றைக்கு நீங்கள் ட்ரெண்டை எதிர்த்து இல்லை ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக கரெக்டாக ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அப்போவுமே நீங்கள் நஷ்டம் பண்ணுறதை குறைச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக இந்த டே ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் உங்களை கண்டிப்பாக ஒரு டிசிப்ளின் ட்ரேடராக ஆக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் இது செய்யும். ஸோ நீங்கள் குட்வில் கமோடிட்டிஸோட கிளைண்ட்டாக இல்லாமல் வியூ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தாராளமாக எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த அற்புதமான டே ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம். ஸோ எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குதுன்றதை நாளைக்கு பார்க்கலாம். வணக்கம்.